நம்ம அன்றாடம் சமையல்ல பெரும்பாலும் நம்ம வீட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய சோடா உப்பு அது வந்து கெடுதலா பார்ப்போம் வாங்க. இது அடிப்படையில் என்ன காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். இது வந்து ஒரு காரத்தன்மையுடைய ஒரு உப்பு. இது போட்டு சமையல்ல கொதிக்க வச்சாலோ அமிலத்தன்மையோட உணவுகளில் இது கலந்தாலோ இது ரெண்டும் ரியாக்ஷன்லாம் ஆகி ஒரு அமிலத்தன்மை காரத்தன்மை ஆசிட் அண்ட் அல்கலை இது ரெண்டும் சேரும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து உருவாகும். ஸோ இப்போ ஒரு மாவு இருக்கு, அதில் லைட்டாக ஒரு அமிலத்தன்மை இருக்கு, நாம இந்த சோடா உப்பு கலந்துடுறோம், கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். அப்போ நம்ம மாவு வந்து நல்லா பொங்கி உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடும். ஸோ அதில் ஒரு இட்லி சுட்டாலோ தோசை சுட்டாலோ சாஃப்டா வரும். நிறைய பேர் இந்த ஈனோ அப்படின்லாம் ஒன்று குடிச்சிருப்பீங்க, அப்படியே வந்து ஆசிடிட்டி இருந்துச்சுன்னா அது குடிச்சோடனே வந்து ரிலீஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த சோடா உப்புன்னு சொல்லக்கூடிய சோடியம் பைகார்பனேட் ஒரு முக்கியமான காம்பவுண்ட். தீவிர ஹார்ட் ஃபெயிலியர், இருதய செயலிழப்பு அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ், ரொம்ப அதிக அளவில் ரத்த அழுத்தம் ரொம்ப 180 200 அப்படின்னு இருக்கிற ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு சிறிதளவு ரத்த அழுத்தம் ஜாஸ்தி ஆகலாம் அல்லது உடம்புல நீர் கோர்த்துக்கலாம். அப்படிங்கிறனால இந்த மாதிரி 1-2 ரேரான சில பிரச்சனைகள் உள்ளவங்க மட்டும் இந்த சோடாப்பு வந்து அதிக அளவில் சமையலில் சேர்க்கக்கூடாது. இதை தவிர 99% மக்களுக்கு இதனால எந்த பாதிப்புமே கிடையாது.